அதிமுக தலைமை அலுவலகத்துல கட்சியோட நட்சத்திர பேச்சாளர் ஆலோசனை கூட்டம் நேத்து நடந்தது. கூட்டத்துல கட்சியோட செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி பங்கேற்று பேசினாங்க. அப்போ பன்னீர்செல்வத்தை புகழ்ந்து பேசின நிர்மலாவுக்கும் வளர்மதிக்கும் பெரிய வாக்குவாதமே ஏற்பட்டிருக்கு. இத பத்தி நிர்மலா பெரியசாமி பேட்டியில சொல்லும் போது, ரொம்ப நாளாவே இந்த பிளான் இருந்துகிட்டே இருந்தது. நான் எப்படியும் பிளவுபட்டிருக்கிற 2 டீமும் ஒன்னாயிடும் நினைச்சேன். அம்மாவோட கட்சியை விட்டு வெளியே போக விரும்பல. அதனால யோசிச்சுட்டே இருந்தேன். என் மனசுல ஊசலாடிட்டு இருந்த எண்ணத்துக்கு ஒரு முடிவெடுக்க கடவுள் இன்னைக்கு வழிகாட்டிட்டாரு. அதிமுக ஆலோசனை கூட்டத்துல நான் அமைதியா தான் பேசிட்டு இருந்தேன். அதுல சியா சரஸ்வதியும் குண்டு கல்யாணமும் குறுக்கிட்டாங்க. ஓ பன்னீர்செல்வம் அண்ணே நமக்கு எதிரியான்னு தான் கேட்டேன். அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன விமர்சனம் செஞ்சிருக்காங்க. ஓபிஎஸ் எதிரி இல்லைனா நீங்க ஏன் கட்சியில இருக்கணும்னு என்ன கேட்டாங்க. நீங்க யாரு என்ன கட்சியை விட்டு வெளியே போக சொல்லன்னு நான் கேட்டேன். அதுக்குள்ள வளர்மதி வந்து என்ன அடக்க பார்த்தாங்க. சொந்த தொகுதியில மக்களால விரட்டப்பட்ட வளர்மதி என்ன அடக்க முயற்சி பண்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? அதிமுகவில் 90% பேர் மன கஷ்டத்துல தான் இருக்காங்க. பதவி கௌரவம்னு அவங்களுக்கு அங்க எல்லாமே கிடைச்சிருந்தாலும் பலரும் மன கஷ்டத்துல தான் இருக்காங்க. சீக்கிரமாவே ஒவ்வொருத்தரா பன்னீர்செல்வம் அணியில வந்து சேர்ந்துருவாங்க. பன்னீர்செல்வம் அணியில இருந்து இப்போ 2 பேர் என்கிட்ட பேசினாங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா நான் என்னோட முடிவுல உறுதியா இருக்கேன். ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுக்கு திரும்பினா அவரையும் சேர்த்தே ஏற்போன்னு தான் டிடிவி தினகரன் சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது நான் பேசினதுல என்ன தவறு இருக்கு? நான் மன வருத்தத்துல தான் இருந்தேன். தனிப்பட்ட வகையில எனக்கு அங்க எந்த தொல்லையும் இல்லை. ஆனா ஜெயலலிதா மறைவுல ஏற்பட்ட கஷ்டத்தினால நான் அதிமுகவில் மன வருத்தத்தோட தான் இருந்தேன். நடக்கிற விஷயங்கள் ஆரோக்கியமா இல்லை, தப்பான இடத்துல இருக்கோங்கிற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. இந்த மாதிரி நிர்மலா பெரியசாமி அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சாயங்காலம் ஓ பன்னீர்செல்வம் அணியில இணைகிறாங்க நிர்மலா பெரியசாமி. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நெட் டிவி ஃபார் யுவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.